கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அருமையானவர்களே, இங்கே வேத வசனம் சொல்லியாச்சு, எழும்பி பிரகாசி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க முடியாமல், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த விளக்கு பிரகாசமாய் எரிந்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த விளக்குக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது திரி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், தீவெட்டி இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால் தான் ஸ்தோத்திரம், அந்த விளக்கானது நமக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும், பிறருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பரிசுத்தமாக்குவதற்காக, பாவம் என்கிற இருள் நிறைந்த ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்கணும், ஒரு விளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. 1, திரி இருக்கணும் அந்த விளக்குக்கு. 2, எண்ணெய் இருக்கணும். 3, தீவெட்டி இருக்கணும். இந்த 3ம் இருந்தால் தான் அந்த விளக்கானது பிரகாசமாய் எரியும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. அப்போ ஒரு மனிதன் எழும்பி பிரகாசிப்பதற்கு, நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிப்பதற்கு 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. 1 திரி, 2வது எண்ணெய், 3வது தீவெட்டி. பிரியமானவர்களே, ஏன் இந்த 3ம் தேவை என்று சொன்னால், நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், 10 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி போனாங்க. அந்த 10 கன்னிகைகளும் அங்கே ஆண்டவர் சேர்த்து கொண்டாரா என்று சொன்னால் இல்லை. 5 பேரை சேர்த்து கொண்டார். 5 பேர் கைவிடப்பட்டார்கள். ஏன் அவர்கள் கைவிடப்பட்டார்கள்? ஏன் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த 5 பேரும் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருந்தார்கள். அவரிடத்தில் எண்ணெய் இருந்தது, தீவெட்டி இருந்தது, எல்லாமே இருந்தது. அதனால் அந்த 5 பேரும் அங்கே ஸ்தோத்திரம் ஆண்டவர் வருகையின் போது அந்த திருமண வீட்டில் பிரவேசித்தார்கள். இங்கே மீதி இருந்தவர்களிடத்தில் தீவெட்டி இல்லை, சில பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அதனால் அதை போய் வாங்கிட்டு வருவதற்காக அங்கே போனார்கள். போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே கதவு அடைக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு விளக்கு நல்லா எரிய வேண்டும் என்று சொன்னால், அந்த விளக்கின் மூலமாய் அநேகர் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லிட்டார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் நம்மளுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணுங்க? விலக வேண்டும். அப்போ ஸ்தோத்திரம், நம்ம எழும்பி பிரகாசிப்பதற்கு தடையாய் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஏதோ ஒரு தடையான காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் எழும்பி பிரகாசிக்கலாம். நாம் எழும்பி பிரகாசிக்கலாம். அந்த காரியம் நம்மளை விட்டு விலகிட்டுன்னு சொன்னால், அந்த ஒளி நம்மளை இருளிலிருந்து மீட்ட அந்த ஒளி, பாவத்திலிருந்து மீட்ட அந்த ஒளி நம்மேல் உதிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்மேல உதிச்சுட்டு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்குமாம். அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், இந்த பூமியில் நாம் எதற்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நம்ம எழும்பி பிரகாசிப்பதற்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அந்த தடைகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் எழும்பி பிரகாசிக்கவே முடியல,
நான் எலும்புன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு காரியம் என்னை தடை பண்ணுகிறது. நான் எழும்பி பிரகாசிக்க நினைக்கும் போது ஏதோ ஒரு தடை வருகிறது. ஏதோ ஒரு காரியம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. அது என்ன காரியம் என்று எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு நினைக்கலாம். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் நம்மளை விட்டு விலகிச்சுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நம்ம எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் கர்த்தர் நம்மளை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தன் பிழையை, தன்னுடைய தவறை உணர்கிறவன் யார்? தன்னுடைய தவறை உணர்கிறவன் யார்? வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன்னுடைய பிழையை உணர்கிறவன் யார்? நம்ம ஆதியில் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அருமையான ஒரு தோட்டத்தில், சகல கனிகளை சகலமும் இருக்கிற ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அந்த தோட்டத்தை பராமரிப்பதற்காக அங்கே அந்த தோட்டத்தில் அவர்களை வைத்தார். அங்கே ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற சகலத்தையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, புசிக்கக்கூடாது. பாருங்கள், இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் செவி கொடுத்து இருக்கும்போது இவர்களை கெடுக்க தந்திரமான ஒரு காரியத்தில் பிசாசானவன் செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம், ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் நம்முடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு, நம்ம பிரகாசமாக இருப்பதை கெடுப்பதற்கு அவன் ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்வான். பாருங்கள், இங்கே வந்தால் அந்த பிசாசு தந்திரமாக அந்த ஸ்ரீனிடத்தில் சொல்கிறாங்க, இந்த கனியை நீ சாப்பிடு, என்ன பண்ண மாட்டா, சாகவே சாக மாட்டான். சொன்ன ஸ்ரீ சாப்பிட்றான். சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, அதை கொண்டு போய் என்ன செய்கிறா, அங்கே ஆதாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் வந்த உடனே இவங்க மறைந்து கொள்ளுகிறார்கள். அங்கே ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆதாமே ஏவாளின் கூப்பிடும்போது அவர்களுக்கு ஸ்தோத்திரம், கண்கள் திறக்கப்பட்டது. தான் நிர்வாணியாக இருக்கிறோம் என்கிற அந்த கண்கள் திறக்கப்பட்டதுனால மறைந்து கொண்டார்கள். ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஏவாளே, நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தீர்களா என்று சொல்லி. அப்போ பாருங்க ஸ்தோத்திரம், உடனே அங்கே ஆதாம் சொல்கிறாரு, நீங்கள் உண்டு பண்ணி வைத்த இந்த ஸ்திரீ நிமித்தமாக நான் சாப்பிட்டேன். அப்போ தன்னுடைய தவறை அங்கே உணர்கிறவன் யார்? பிரியமானவர்களே, நாம் ஒரு தவறு செய்தோம் என்று சொன்னால் அந்த தவறை முதலாவது உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவ உணர்வு நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ பாவ உணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்திலிருந்து நாம் என்ன செஞ்சிருவோங்க, விலகிடுவோம். இப்போ முதலாவது நம்ம எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் பாவம். அந்த பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ முதலாவது நாம் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியம் பாவம். அப்போ அந்த பாவத்தை நாம் உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பும்போது, அந்த பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும் போது ஸ்தோத்திரம், நாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். பிரியமானவர்களே, 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஏன் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை? ஏன் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்க, ஆகையால் அந்த திருஷ்டாந்திரத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு, பாருங்க, கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க? பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பினவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். பாருங்கள், கல்யாண வீட்டுக்கு போனவர்கள் ஸ்தோத்திரம், தீவட்டியை வைத்திருந்தார்கள், எண்ணெய் வைத்திருந்தார்கள், மண்பாண்டத்தை வைத்திருந்தார்கள், எல்லாத்தையும் வைத்து ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் ஆயத்தமாக இருந்தது நிமித்தமாய் ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக அங்கே
கூறப்பட்டுள்ள கல்யாண வீட்டிற்குள்ளாய் அவர்கள் பிரவேசித்தார்கள். அப்போ ரெண்டாவது காரியம், அந்த பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறுதலுக்கு உண்டான அந்த இடத்துல நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமையினால நாம் என்ன செய்திடக்கூடாது? இடரல் அடைந்து விடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. அப்போ ரெண்டாவது, நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன காரியத்தை கடைபிடிக்க வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மாதிரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கீழ்ப்படியும் போது முதலாவது பார்த்தோம், நாம் ஸ்தோத்திரம், நம்முடைய தவறுகளை உணரணும், நம்ம பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறணும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது நாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ரெண்டாவது காரியம், கீழ்ப்படியும் போது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அப்போ நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னால் இளைப்பாறுதலில் நாம் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இளைப்பாறுதல் என்கிற பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஸ்தோத்திரம், நம்முடைய பாவத்தை உணரணும், பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறணும். ரெண்டாவது, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம், யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்தார். மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்கெல்லாமோ முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஆகாரத்துக்காக முறுமுறுக்கிறார்கள், தண்ணீருக்காக முறுமுறுக்கிறார்கள், பல காரியங்களுக்காக முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு நம்முடைய முறுமுறுப்பு தடையாக இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், இங்கே நம்ம அந்த யாத்ராகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், யார் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அத்தனை பேர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை. முறுமுறுத்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஸ்தோத்திரம் கானான் தேசத்தில் பிரவேசிக்கல, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் பிரவேசிக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் முறுமுறுத்தது நிமித்தம். ஒருவேளை நாம் இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கு நம்முடைய முறுமுறுப்பு கூட ஒருவேளை காரணமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம் பாருங்க, அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களையும் நாம் என்ன செய்யணுங்க? விட வேண்டும். வேதம் சொல்லிட்டு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு இன்னைக்கு நம்மளுக்குள்ளே இருக்கிற அநேக காரியங்கள், தடையாக இருக்கிற காரியங்கள், இன்றைக்கி 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் 3 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ முதலாவது, நம்ம பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறணும், பாவத்தை குறித்து உணர்வடையணும். ரெண்டாவது ஸ்தோத்திரம் பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். மூன்றாவது, நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் முறுமுறுப்பின் காரியங்கள் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் எப்படி என்ன பண்ணுவோங்க? எழும்பி பிரகாசிப்போம். அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம். நம்மளால் அநேகர் வெளிச்சத்தை அடைவார்கள், அநேகர் மனம் திரும்புவார்கள், அநேகர் பாவத்திலிருந்து மனம் திரும்புவார்கள். எப்படி என்று சொன்னால் நம்முடைய வெளிச்சம் அவர்களை மீட்டு கொள்ளும். நம்முடைய வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாதையாக இருக்கும். நம்முடைய வெளிச்சம் அநேகரை பாவ இருளிலிருந்து மீட்டுக்கொள்ளும். அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களும் நம்மளை விட்டு விலகணும். இந்த 3 காரியத்தை நாம் விட வேண்டும். 3 காரியத்தை நாம் விடும்போது கர்த்தர் நம்மளை எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க தடையாக இருக்கிற காரியத்தை விடுவோமா? இந்த காரியத்தெல்லாம் விடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் மாற்றுவார். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற
எனக்கு அருமையானவர்கள் ஒருவேளை எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு ஒரு இருளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பாவத்துக்குள்ளாய் சிக்கி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாள் தியானித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த 3 காரியங்களை விட்டு பிள்ளைகள் விலக, ஆண்டவரே பாவத்திலிருந்து விலக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை குறித்து முறுமுறுக்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் எப்பவும் மகிழ்ச்சியாய் இருக்க என் ஆண்டவர் நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவர் இந்த 3 காரியங்களை விட்டு விலகி எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த திருவார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.